நாம ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னா நம்ம கிட்ட கொஞ்சம் கேபிட்டல் வேணும். கேபிட்டல் இருந்தாதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறது ஸ்டாக் மார்க்கெட். இதுல நாம பிசினஸ் ஆட்டு பண்ண முடியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல நாம பிசினஸ் செய்யறதா இருந்தா நமக்கு தேவையானது என்ன, எப்ப நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி நம்ம அதை ஒரு பிசினஸ் ஆட்டு ரன் பண்றது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள நிறைய பேருக்கு ஒரு புதிய பிசினஸ் தொடங்கணும், எந்த ஃபீல்ட்ல தொடங்கணும்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பிசினஸ் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வரை ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ற பிளேஸா தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு ஆக்டிவ் இன்கம் பண்ண முடியுமா? ஒரு பிசினஸ் நீங்க தொடங்க போறதா இருந்தா பிசினஸ் பிளான் உங்ககிட்ட இருக்கும். என்ன பிசினஸ் பண்ணலாம், எவ்வளவு ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம பிசினஸ் பண்ணலாம், நம்மளுடைய கஸ்டமர் யாரு, நாம அந்த பிசினஸ் பண்றதுனால எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பிசினஸ் பிளான்ல போடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க போறதா இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை நீங்க ரெண்டுக்கு எடுப்பீங்க. அதுல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் நீங்க அதுல பண்ணுவீங்க. அந்த கடைக்கு தேவையான பொருட்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அது போலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கு. நீங்க அங்க ஷாப்பை ரெண்டுக்கு எடுக்கிறீங்க, ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பிசினஸா பண்றதா இருந்தா நீங்க ரெண்டுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க வீட்டுல இருந்த நீங்க பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றது என்னன்னா ஒரு சிஸ்டம், நெட் கனெக்ஷன், இதுதான் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா தேவை. ஈஸியா நீங்க ஒரு பொருள் வாங்கி வைக்கிறீங்க சூப்பர் மார்க்கெட்ல, அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இதுல என்ன பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க போட போறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா உங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுபோல கேபிட்டல் இருக்கணும். நீங்க இதை வச்சுதான் ட்ரேட் பண்ண போறீங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சு பிசினஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அதுல நிறைய பொருளை வாங்கி வைப்பீங்க, கஸ்டமர் வருவாங்க, கொடுப்பீங்க. பொருள் வாங்கின மதிப்பை விட விற்கிற மதிப்பு அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். நீங்க ஷேர்ஸ் வாங்குறீங்க, அது அதிக விலையில வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், குறைஞ்ச விலையில வித்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் நீங்க உடனடியா எதிர்பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 3 months 6 months பிசினஸ் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு உள்ள டைம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் பிசினஸ் பண்றதா இருந்தா எடுத்த உடனே ப்ராஃபிட் கிடைக்கணும், எடுத்த உடனே நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்காம வர்ற ப்ராஃபிட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல கிடைக்கிற ரிட்டர்ன் மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ரிஸ்க் அதிகம், நம்மளோட கேபிட்டலும் லாஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு பிசினஸா பண்ண முடியும்? மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. நார்மலா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிற லாஸ் அதிகமாகவும் இருக்கும், ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமா இருக்கும். பட் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி பண்ற நிறைய ஹெட்ஜிங் மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிசினஸ்ல வர்ற ரிட்டர்ன் மாதிரி தான் நீங்க ஷேர் மார்க்கெட்லயே ஒரு பிசினஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ஹெட்ஜிங் மெத்தட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு கேபிட்டலும் சேஃபா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல ஹெட்ஜிங் மெத்தட் ரொம்ப ஈஸி, அதை ஈஸியா கத்துக்கலாம், உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பிசினஸை பண்ணலாம்? ஜாப்ல இருக்கிறவங்க, இன்கம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதை ஒரு பிசினஸா பண்ணலாம். ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, வாலண்டரி ரிட்டையர்ட் ஆனவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டுல இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணலாம். யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பிசினஸ் போல பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள எல்லா மெத்தட்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.